Hi students, now we are going to see the lesson sentence pattern in grammar. நாங்க டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம் கிளாஸுக்கு போயிடலாம். If I ask a question to you, என்ன கொஸ்டின் கேட்குறீங்களா? வாட் இஸ் எ சென்டென்ஸ் ஆர் டிஃபைன் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் எ கம்ப்ளீட் மீனிங். இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸு விச் கிவ்ஸ் எ கம்ப்ளீட் மீனிங் ஆர் தாட். ஏதோ ஒன்று கொடுக்கும், கம்ப்ளீட் மீனிங் ஆர் தாட்டை கொடுக்கும். ஒரு சென்டென்ஸ் உருவாகிறதுக்கு என்னென்ன எலமெண்ட்டெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக 5 இருக்குது. அந்த 5 தான் இப்போ நம்ம ப்ரோஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், தேர் ஆர் 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இன் எ சென்டென்ஸ். 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு 5 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்பு, தேர்டு ஒன்று ஆப்ஜெக்ட்டு, ஃபோர்த் ஒன்று காம்ப்ளிமெண்ட்டு, ஃபிஃப்த்து ஒன்று அட்வர்பியல் ஆர் அட்ஜங்க்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய தீஸ் 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் தான் இட் மேக்ஸ் எ சென்டென்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து எதை மேக் பண்ணுது? சென்டென்ஸை மேக் பண்ணுது. நல்லா இன்னொரு வாட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு தெர் ஆர் 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் தான் வந்து என்னது? சப்ஜெக்ட்டு, வர்பு, ஆப்ஜெக்ட்டு, காம்ப்ளிமெண்ட் அண்டு அட்வர்பியல். ஓகேவா? இது பேசிக். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இதை பற்றி ஒன்று டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் எ சப்ஜெக்ட்? ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். சப்ஜெக்ட்னா என்ன நமக்கு தெரியுங்களா? சப்ஜெக்டை வந்து என்னென்னு சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை வந்து என்னென்னு சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து வீன்னு கொடுத்துருக்கு, அதை எஸ்ஸாக மாற்றிக்கோங்க நீங்கள் ரைட் பண்ணும்போது. சப்ஜெக்ட் வந்து என்னது? எஸ். டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின் ஹூ பிஃபோர் த வர்பு. ஆஸ்க் த கொஸ்டின் ஹூ பிஃபோர் த வர்பு. ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூன்ற கொஸ்டினை வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நான்சி டான்ஸ்டு வெல். நான்சி டான்ஸ்டு வெல் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்க, ஹூ டான்ஸ்டு வெல் அப்படின்ற கொஸ்டினுக்கு எது ஆன்சராக இருக்கும்? நான்சி. அப்போ ஹூ டான்ஸ்டு வெல் அப்படின்னா நான்சி. அப்போ நான்சி தான் வந்து என்னது? சப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ சப்ஜெக்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின் ஹூ பிஃபோர் த வர்பு. ஸோ அந்த வர்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஹூன்ற கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக இருக்கும். சப்ஜெக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ். கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கும்? நவுன் ஆர் ப்ரொனவுனாக தான் இருக்கும். சப்ஜெக்ட் அக்கர்ஸ் பிஃபோர் ஏ வர்பு. கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் எங்கே தான் வரும்? வர்புக்கும் முன்னாடி தான் வரும். ஸோ பிகாஸ் இது இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து எது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் எங்கே வரும், சப்ஜெக்ட் என்னவா இருக்கும், சப்ஜெக்ட் எது, இது 3 தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு சென்டென்ஸில் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வி ஆஸ்க் ஹூ கொஸ்டின் பிஃபோர் த வர்பு. வர்புக்கு முன்னாடி ஹூன்ற கொஸ்டினை போட்டு நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சராக எது வருதோ அதுதான் வந்து என்னவாக இருக்கும்? சப்ஜெக்டாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். த சைல்டு ப்ரோக் த கிளாஸ். த சைல்டு ப்ரோக் த கிளாஸ். ப்ரோக்குன்றது வர்பு. அப்போ இந்த ஹூ ப்ரோக் த கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சைல்டு. அப்போ சைல்டுங்கிறது வந்து என்ன ஆகிடுச்சு? சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஈஸி. செகண்ட் ஒன் பாருங்கள், வர்பு. இன் எவ்ரி சென்டென்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இஸ் வர்பு. நமக்கு தெரியும் இன் எவ்ரி சென்டென்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இஸ் வர்பு தான். எ வர்பு ஷோஸ் ஆக்ஷன் ஆர் ஆக்டிவிட்டி ஆர் ஒர்க் டன். கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு வர்பு வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்ஷன். அதோடைய ஆக்ஷனு இல்லைனா ஆக்டிவிட்டி இல்லைனா ஒர்க் டன். அது என்ன செய்யுதோ அதை காமிக்கிறது தான் வந்து என்னது? வர்பு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வர்பில் 2 டைப்ஸ் இருக்குது. வர்பு கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சிலரிஸ் ஆர் ஃபைனைட் வெர்ப்ஸ். 2 டைப்ஸ் இருக்குது. அண்டு ஃபைனைட் வெர்ப்ஸ்னு சொல்கிறோம். வர்பு கன்சிஸ்ட் ஆஃப் 2 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வர்பு, இன்னொன்று ஃபைனைட் வர்புன்றது. ஆக்சிலரிஸ் ஆர் நமக்கு தெரிஞ்சது தான். தேர் ஆர் 24 ஆக்சிலரிஸ் இருக்குது. ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வேறு, டூ, டஸ், டிட்டு, ஹேஸு, ஹேவு, ஹேடு, டேர் டு, நீட் டு, யூஸ்டு டு, ஆட் டு, கேனு, குட்டு, வில்லு, உட்டு, ஷல்லு, ஷுட்டு, மே, மைட்டு, மஸ்ட்டு. இந்த 24ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வர்பு. இந்த 24ம் வந்து என்னது? ஆக்சிலரி வர்பு. ஃபைனைட் வர்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் வர்பு தான்.
ஃபைனைட் வெர்புன்றது வந்து என்னது ஆக்ஷன் வெர்பு. நம்ம என்ன ஆக்ட் பண்ணுறோமோ அதுக்கு என்ன பேரோ அதுதான் வந்து என்னது ஆக்ஷன் வெர்பு, ஃபைனைட் வெர்பு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டாக்கு, சிங்கு, ரைட்டு, மேக்கு, டான்ஸு, ப்ளே, குக், லீவ், டீச், ஸ்லீப்பு. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வெர்பு. தீஸ் கைண்ட் ஆஃப் வெர்ப்ஸ் அக்கர் பிஃபோர் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வெர்ப்லாம் எங்கே வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் வரும் அப்படிங்கிறாங்க. தீஸ் வெர்ப்ஸ் அக்கர் ஆஃப்டர் த சப்ஜெக்ட். கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் வெர்பு வந்து எங்கே வரும், சப்ஜெக்ட்டுக்கும் அப்புறம் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கும் முன்னாடி வரும். பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் இந்த ஆக்ஷன் வெர்பு ஆர் ஃபைனைட் வெர்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீ இஸ் எ டாக்டர். ஸோ நமக்கு தெரியும் ஹீன்றது ப்ரொனவுனு சப்ஜெக்ட், ஈஸ்ன்றது வெர்பு. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஆக்சிலரி வெர்பில் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஜேம்ஸ் ரோட் எ லெட்டர். ஜேம்ஸ் ரோட் எ லெட்டர். ஜேம்ஸ் சப்ஜெக்ட். ஹூ ரோட் த லெட்டர்? ஜேம்ஸ். அப்போ ஈஸியாக வி ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட். ரோட் அந்த ஆக்ஷனை காமிக்குது. ஸோ அதனால் ரோட்டுங்கிறது வந்து என்னது வர்பு. புரியுதுங்களா? ஓகே. தேர்ட் ஒன் பாருங்கள். ஆப்ஜெக்ட். டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின் வாட் ஃபார் த திங்ஸ் ஆர் whom ஃபார் த பர்சன்ஸ். பர்சன்ஸ் மே பி நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ். நம்ம ஆப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டால் அந்த ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டால் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா வாட்டுன்ற கொஸ்டினை கேட்டால் ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். த கேண்டில்ஸ், ஹீ கேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். ஹீ கேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். அப்போ வாட்டுன்ற கொஸ்டினை வச்சுக்கிட்டு சப்ஜெக்டையும் வர்பையும் மேக் பண்ணி ஒரு கொஸ்டின் கேளுங்க. வாட் ஹீ கேண்டில்ஸ். அவர் என்னத்தை ஹேண்ட் பண்ண வாட் ஹீ கேண்டில்ஸ்னால் அதுக்கு ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து என்னது ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேயே டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு 2 டைப் இருக்குது. டைரக்ட் ஆப்ஜெக்டாக கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வாட்டுன்ற கொஸ்டினையும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஹூம்ன்ற கொஸ்டினையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். பாருங்கள். ஐ கேவ் எ பென் டு ரோசி. ஐ கேவ் எ பென் டு ரோசி. ஐன்றது சப்ஜெக்ட்டு, கேவ்ன்றது வர்புன்னு நமக்கு தெரியும். வாட் ஐ கேவ் எ பென். வாட் ஐ கேவ் எ பென். அப்போ வாட்டுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அது வந்து என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பெண்ணுன்னு வந்து என்னதுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் ஐ கேவ் யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரோசி. அப்போ ரோசின்றது வந்து யார், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வாட்டுன்ற கொஸ்டினும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஹூம்ன்ற கொஸ்டினும் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் சென்டென்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4th ஒன்று காம்ப்ளிமெண்ட். த வேர்ட்ஸ் ரெக்வயர்டு டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் எ சென்டென்ஸ் ஆர் கால்டு ஆஃப் த சென்டென்ஸ். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் எ சென்டென்ஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட். ஒரு சென்டென்ஸோடைய மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, காம்ப்ளிமெண்ட். நல்லா கவனிங்க. காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்ஸ் த மீனிங் இன் த சென்டென்ஸ். காம்ப்ளிமெண்ட் தான் வந்து என்னத்தை பண்ணோம், ஒரு சென்டென்ஸோடைய மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வித்தவுட் இட் த மீனிங் இஸ் இன்கம்ப்ளீட். இஃப் யூ ரிமூவ் த காம்ப்ளிமெண்ட் இன் ஏ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்டில் 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று எஸ்விசி பேட்டர்னு, இன்னொன்று எஸ்விஓசி பேட்டர்ன். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்ப்பா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்க. ஷீ வாஸ் ஆங்க்ரி. ஷீன்றது சப்ஜெக்ட்டு, வாஸ்ன்றது வர்பு நமக்கு தெரியும். இந்த ஆங்க்ரிங்கிறது வந்து ஆப்ஜெக்டாக காம்ப்ளிமெண்ட்டாக அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஷீ வாஸ் ஆங்க்ரி. அந்த ஆங்க்ரியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஷீ வாஸ் அப்படின்னும் போது இந்த ஆங்க்ரியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷீ வாஸ் அப்படிங்கிறது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த சென்டென்ஸு. ஷீ வாஸ் அவள் ஒரு, அதுக்கடுத்து என்னன்னு தெரியாது. அந்த காம்ப்ளிமெண்ட்டை ஃபில் பண்ணால் தான் அந்த சென்டென்ஸே வந்து என்னவாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். ஷீ வாஸ் ஆங்க்ரி. அப்போ காம்ப்ளிமெண்ட். இஃப் யூ ரிமூவ் த காம்ப்ளிமெண்ட் த சென்டென்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட். இஃப் யூ ஆட் த காம்ப்ளிமெண்ட் த சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்ஸ் த மீனிங் இன் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட் த மீனிங் இன் த சென்டென்ஸ். இஃப் யூ ஆட் ஆங்க்ரி டு த சென்டென்ஸ் த சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட். ஷி வாஸ் ஆங்க்ரி அப்படிங்கிறது. அதே மாதிரி எஸ்பிஓசி பேட்டர்னில் ஒன்று பாருங்கள். த காம்ப்ளிமெண்ட் டெல்ஸ் அபவுட் த ஆப்ஜெக்ட். எஸ்பிஓசி இருந்தது அப்படின்னா அதில் எப்படி நம்ம காம்ப்ளிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அதில் வரக்கூடிய காம்ப்ளிமெண்ட்டு கண்டிப்பாக யாரை பற்றி தான் சொல்லும் அப்படின்னா ஆப்ஜெக்டை பற்றி தான் சொல்லும்.
வெறும் எஸ்பிசின்னு இருந்ததுன்னா அதில் வர காம்ப்ளிமெண்ட் வந்து யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்டை சொல்லும். எஸ்பிஓசின்னு இருந்ததுன்னா அதில் வரக்கூடிய காம்ப்ளிமெண்ட் வந்து யாரை பற்றி சொல்லும், ஆப்ஜெக்டை பற்றி சொல்லும். த காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் தி சேம் பர்சன் ஆர் திங்க். பக்கத்தில் வரும். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் வந்து த சேம் பர்சனாக தான் சொல்லும், ஆர் சேம் திங்கை தான் வந்து என்ன பண்ணும் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தே கால்டு டேவிட் எ ஜீனியஸ். தே கால்டு டேவிட் எ ஜீனியஸ். தேன்றது சப்ஜெக்டு, கால்டுங்கிறது வர்பு. பாருங்கள், டேவிட் எ ஜீனியஸ். தே கால்டு ஹூம், தே கால்டு டேவிட். அப்போ டேவிட்ங்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வாட்டு, இன்னொன்று ஹூம் அப்படின்னு. வாட்டுங்கிறது வந்து திங்ஸுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு, ஹூமுன்றது பர்சனுக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போ தே கால்டு டேவிட் எ ஜீனியஸ். தேன்றது சப்ஜெக்ட்டு, கால்டுன்றது வர்பு, டேவிட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. ஏ ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த ஜீனியஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது யார் இந்த இடத்துல குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட்டை. ஸோ அதனால் நம்ம மீனிங்கை பார்த்துருப்போம். த காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் த சேம் ஆஃப் த பர்சன் ஆர் திங்க். த காம்ப்ளிமெண்ட் டெல்ஸ் அபவுட் த ஆப்ஜெக்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து யாரை தான் சொல்லும், ஆப்ஜெக்டை தான் சொல்லும். ஸோ அது தே கால்டு டேவிட் எ ஜீனியஸ். அப்போ இந்த ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட். அதனால தான் இந்த ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து என்னது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 5th ஒன்று அட்ஜங்க்ட் ஆர் அட்வர்பியல். ஏ டு கெட் ஏ ஆஸ்க் த கொஸ்டின் ஒய், வென், வேர் அண்ட் ஹவு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணால் அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜங்க்டாக இருக்கும், ஆர் அட்வர்பியலாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து பிளேஸு, டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வரும். த யூஸ் ஆஃப் அட்வர்பியல் இஸ் ஆப்ஷனல், வேரஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் எசென்ஷியல். இட் ஹேஸ் அட்வர்ப், ஃப்ரேஸ், அட்வர்பியல் கிளாஸ், நவுன் கிளாஸ் அண்டு ப்ரிப்போசிஷனல் கிளாஸ். எனிதிங் எல்ஸ் எது வேணாலும் வரலாம். அந்த அட்வர்பு ஆர் அட்ஜங்க்ட், அட்வர்பியல் ஆர் அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கலாம், ஒரு அட்வர்பு ஃப்ரேஸாக இருக்கலாம், ஒரு அட்வர்பியல் கிளாஸாக இருக்கலாம், நவுன் கிளாஸாக இருக்கலாம், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸாக கூட இருக்கலாம். அது வந்து எந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய், வென், வேர் அண்டு ஹவு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும், அட்ஜங்க்ட் ஆர் அட்வர்பியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ கம்ஸ் எவ்ரி டே. அப்போ ஹீ சப்ஜெக்டு, கம்ஸ் வர்பு, எவ்ரி டே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா, வென் ஹீ கம்ஸ் எவ்ரி டே. ஸோ அப்போ ஒய், வென்னு, வேரு, ஹவ் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணணுன்னா அது வந்து என்னது அட்ஜங்க்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஷீ சிட்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கு. ஷீன்றது சப்ஜெக்டு, சிட்ஸ்ன்றது வர்பு, ஹியர் அப்படிங்கிறது வேர் ஷீ சிட்ஸ். அப்போ வேர் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அது வந்து என்னவாக இருக்கும், அட்ஜங்க்டாக இருக்கும். வேர் ஷீ சிட்ஸ் ஹியர். அப்போ ஹியர்ன்றது வந்து என்னது அட்ஜங்க்ட். ஸோ அப்போ அட்ஜங்க்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. வை, வென், வேர் அண்டு ஹவு இந்த மாதிரியான கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணணுன்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜங்க்டாக இருக்கும். இப்போ நம்ம அட்ஜங்க்டை ரிமூவ் பண்ணால் கூட அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணால் அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால தான் வந்து அட்வர்பியல் ஆர் அட்ஜங்க்ட் இஸ் ஆப்ஷனல், வேரஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டு. அட்வர்பியல் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, ஆர் அட்ஜங்க்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். ஹீ கம்ஸ் எவ்ரி டே, எவ்ரி டேவை ரிமூவ் பண்ணிட்டேன், ஹீ கம்ஸ், இட் இஸ் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ், கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸு. ஷீ சிட்ஸ் ஹியர், கம்ப்ளீட்டான சென்டென்ஸு, மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸு. ஹியர் அந்த அட்ஜங்க்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலும் ஷீ சிட்ஸ் அப்போ நீ பார்த்தா கூட அது வந்து என்னது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் தான். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் பேட்டர்னு சப்ஜெக்ட் எஸ், வர்பு வி, ஆப்ஜெக்ட் ஓ, கம்ப்ளிமெண்ட் சி, அட்வர்பியல் ஆர் அட்ஜங்க்ட் ஏ. இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய 5 எலமெண்ட்ஸ் இன் சென்டென்ஸ் பேட்டர்னு. ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, வர்புனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜங்க்ட்னா என்ன, ஒன்று டீட்டெயிலாக பார்த்துருப்போம். வித் எக்ஸாம்பிளோட பார்த்துருப்போம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸை பின்னாடி கொடுக்குறேன். எனக்கு சென்டென்ஸ் பேட்டர்னை வந்து என்ன பண்ணுங்கள் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.